அங்கே என்ன ஒன்றும் புரியல. யுவர் ஸ்டண்ட் அண்ட் சார் பயங்கர ஸ்வீட். கப்பலை மட்டும் பார்க்காம எல்லா ஃபேமிலி எல்லாருமே பார்த்து he was just so sweet. That was just a wonderful moment for us. என்ன சொன்னாரு தளபதி? வந்தோடனே கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. We were so happy. ஏன்னா we are his fan right from childhood. So childhood dream come true மாதிரி இருந்தது. So that moment was just stuck. அப்படியே we were just frozen seeing him. அப்புறம் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் டே கேம் டு அவர் பேரண்ட்ஸ். டைரக்டாக நாங்கள் வித் ஃபேமிலிஸ் பெர்மிஷன் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அந்த மாதிரி லவ் பண்ணி இது ஒரு புதுவிதமான லவ் ஸ்டோரியா இருக்கே. நம்ம மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதுவும் வித் பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட லவ் பண்ணுறது அது ஒரு தனி ஒரு கிக்கு தானே. மருமகன் என்ன மருமகன்னா இன்னொரு மகன் தானே. மருமகன் இன்னொரு மகன், அதான் அர்த்தம். அது அவனுக்கு எல்லா வித ஃப்ரீடம் கொடுத்தா நான் அந்த ஃப்ரீடத்தை ஒரு நாளும் மிஸ்யூஸ் பண்ணதில்லை. ஒரு ரொம்ப சமத்து பொண்ணாக தான் எங்களுக்கு இருந்திருக்கா. ஸோ சந்தீப் என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். நான் அப்பா அம்மா கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டேன். டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஸோ மச். நான் இப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னா என்னை விட நல்லா பார்த்துக்குவான் போல் இருக்கேன்னு இப்போவே நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. தஞ்சாவூரில் கல்யாணம் நடந்தது. பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணோடனே மாற சார் டேட்டில் தஞ்சாவூரில் கல்யாணம், ஓகே நான் வந்துடுவேன் அப்படின்ட்டார். நீங்கள் வாங்கன்னு கூட நான் சொல்ல, நான் வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி அந்த மாதிரி நட்பை தான் நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன். சரத்குமார்ட்டையும் ராதிகாட்டையும் அவங்க அழைக்கும் போது அவங்க அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் அவசியம் கல்யாணம் இல்லாட்டி ரிசப்ஷனுக்கு வரணும். கல்யாணம் இல்லாட்டி ரிசப்ஷன், நான் கல்யாணத்துக்கு தான் வருவோம், நான் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்தாங்க. எல்லாமே தஞ்சாவூருக்கு வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்சவர்கள் என்னை பிடிச்சவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு நான் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ணல, வந்தவங்களாம் சேர்த்து பிரம்மாண்டமாக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு நான் கல்யாணம் பண்ணது தான் எங்கள் கல்யாணம் கூட. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பெஷலான பர்சன்ஸ் கூட தான் வந்து மீட் பண்ண போகிறோம். அவங்களோட தலைப்பொங்கலில் வேறு அவங்க இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோன்னா இவங்களோட ரீல்ஸாக இவங்களோட கல்யாண வைப் தான் நம்ம வீட்டு கல்யாணம் போல் அப்படின்ற அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவே இங்கே தானடா இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருந்தாங்க. நம்ம அம்மா கிரியேஷனோட நம்ம சிவா சாரோட டாட்டர் அண்ட் மருமகன் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தலை பொங்கல் வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பார்க்கவே வந்து செம க்யூட்டாக இருக்கீங்க 2 பேரும். அந்த ஒரு லவ்லி வைப்பில் இருக்கீங்க. உங்களோட கல்யாணத்தை பற்றி தான் வந்து எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு. எல்லா செலிப்ரிட்டிஸும் யார் முக்கியமாக தளபதிலாம் வரும்போது அவரோட அந்த அட்டையரில் வரும்போது எங்களுக்கே பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அந்த மொமெண்ட்டில் எப்படி இருந்தது ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்குலாம் பயங்கர சர்ப்ரைஸ். ஓகே, we never knew that தளபதி வரப்போறாரு அப்படின்றது சொல்லலை உங்ககிட்டலாம்? எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நாங்கள் ஸ்டேஜில் இருக்கிறப்போ லைக் ரைட் ஃப்ரம் த மொமெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து செலிபிரிட்டிஸ் ஆர் கம்மிங், பட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் விஜய் சார் டு கம். டக்குன்னு ஒரு ஆல் ஆஃப் பர்சன் திடீர்னு பயங்கர க்ரௌடு புல் பண்ணோன்னே வி தாட் யாரோ செலிபிரிட்டி வராங்கன்னு பார்த்தா எங்கள் 2 பேருக்குமே ஷாக்கு, தளபதி விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், அங்கே என்ன ஒன்றும் புரியல. யுவர் ஸ்டண்ட் அண்ட் சார் பயங்கர ஸ்வீட். நல்ல ஜெஸ்டர் கிட்ட வந்தார். சார் செட் வந்து ஆல் தி பெஸ்ட் சொன்னார். அவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். நான் இந்த மொமெண்ட் வந்து அவர் ஸ்டேஜில் வந்து ஏதோ உங்ககிட்ட பேசினார் அப்படின்றத எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் என்ன பேசியிருப்பார் அங்கே அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, என்ன சொன்னார் தளபதி? வந்தோடனே கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. we were so happy. ஏன்னா we are his fan right from childhood. So childhood dream come true மாதிரி இருந்தது. So that moment was just stuck. அப்படியே we were just frozen seeing him. அப்புறம் அப்பாவும் சாரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இட் இஸ் சச் அ ஸ்வீட் கெஸ்டர் ஆஃப் ஹிம். எல்லாத்தையும் பார்த்து ஃபேமிலி கப்பலை மட்டும் பார்க்காம எல்லா ஃபேமிலி எல்லாருமே பார்த்து he was just so sweet. That was just a wonderful moment for us. அதெல்லாம் தாண்டி வந்து சாரோட அட்டையர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இப்படி வந்திருக்காரு அப்படின்னு இருந்தது. அந்த மொமெண்ட் சார் ஸ்டேஜ் ஏறி வரும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்தது 2 பேரும்? அதான் சார் ஃபங்க்ஷனுக்கு வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ஆச்சரியம். தட்டு வந்து நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம என்னோட சொந்த அண்ணனா அப்படின்ற வேஸ்ட் சட்டையில் வருதுன்றது வி ஆர் ஸோ மூவ்டு. லைக் இது ரொம்ப 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 சந்தோஷம். நான் திரும்பி சொல்கிற மாதிரி தான், தேங்க்யூ ஸோ மச் சார். வி நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு கம்.
Definitely. Thank you so much, sir. எனக்கு வந்து உங்கள் 2 பேரும் எடுக்க போகிறேன் அப்படின்றப்ப நான் வந்து பார்ப்பேன் இல்லையா என்னென்ன ரீல்ஸில் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா சாரோட டாட்டர்ஸ் வெட்டிங் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. நான் உங்கள் நேம் தேடுறேன், எங்கே 2 பேர் பேர் என்ன அப்படின்ற தேடும்போது ஐ டென்ட் ஃபைண்ட் அவுட். பட் உங்கள் வாயாலிருந்தே உங்கள் 2 பேரையும் நீங்கள் மக்களுக்கு ரிவீல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யா மேம், உங்கள் நேம்? நான் தக்ஷனா சிவா. என் பேர் சந்தீப் பிரபாகர். இப்போ கப்புள்ஸ் ரைட், மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பார் அப்போ தான் தெரியும் அப்படின்லாம். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு லவ் கெமிஸ்ட்ரி, அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி போயிட்டுருக்கு? இட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வி போத் வேர் இன் லவ். பட் நாங்கள் லவ் பண்ணுறது எல்லாமே எல்லார் மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பித்த நெக்ஸ்ட் டே கேம் டு அவர் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டோம், லைக் எல்லாருக்குமே லவ் பண்ணி கல்யாணம் தானே பண்ணணும், பட் வீ தாட் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த டே ஐ ப்ரொப்போஸ் த நெக்ஸ்ட் டே ஐ டோல்ட் ஹர் டு டெல் மாமா. அண்ட் சேம் திங் நானும் அப்பாகிட்ட சொல்லிட்டேன். பேசிட்டு ஃபேமிலி பற்றிலாம் விசாரிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் வித் ஃபேமிலிஸ் பெர்மிஷன் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அந்த மாதிரி லவ் பண்ணி இது ஒரு புதுவிதமான லவ் ஸ்டோரியாக இருக்கு. ஆக்சுவலி அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லை, ரொம்ப நல்லதும் கூட. லைக் என் ஃபேமிலிஸ் ஆர் இன்வால்வ். நோ இட்ஸ் லைக் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கானவங்க தான் அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்னோட கன்ஃபர்மேஷனால் மட்டும் இல்லை, நம்ம மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதுவும் வித் பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட லவ் பண்ணுறது அது ஒரு தனி ஒரு கிக்கு தானே. அது 2 பேருக்கு இந்த மேம் வெக்கப்படுறதை பார்த்தா வந்து பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கும் உங்கள் லவ் கெமிஸ்ட்ரி? அப்பா கிட்ட சொல்லும் போது என்னதான் டேட் லிட்டில் பிரின்சஸாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போ நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன், இவர் மாதிரி இப்படி ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அப்பாவோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது சொல்கிறது ரொம்ப ஷார்ட் ப்ராசஸாக இருக்குது. பட் இட் டுக் சம் டைம். டக்குன்னு எல்லாமே இட் வாஸ் நாட் டன். ஸோ போக போக கொஞ்சம் அப்பாவை சந்தீப் பற்றி அப்பப்போ வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ தே ஹேட் ஒன் ஐடியா, ஓகே இவளுக்கு பிடிச்சிருக்கு, ஷீ லைக்ஸ் சம் ஒன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆனால் நான் இவ்வளோ சீரியஸாக இதை யோசித்து இவ்வளோ தூரம் இவர்கிட்ட பேசி லவ் மேரேஜ் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுவேன் அப்படின்றது அவங்களுக்கு they didn't have that idea. பட் திடீர்னு போய் சொல்லும்போது they were actually shocked. என்னது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தென் it did take a phase. அதுக்கப்புறம் 2 ஃபேமிலிஸும் மீட் பண்ணி when the doors of acceptance opened, எல்லாம் அவங்களோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸோட ரொம்ப அழகாக கல்யாணம் நடந்தது. அண்ட் we're happily married. ஹாப்பிலி மேரிட். 2 பேரோட அந்த ஒரு ப்ளஷ்லேயே தெரியுது யூ கைஸ் ஆர் வெரி ஹாப்பி வித் தட் அப்படின்றது. அப்பா அம்மா பற்றி பேசுகிறப்ப அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நம்ம கூட உட்கார வச்சு நீங்கள் பண்ண குறும்புத்தனத்தில் அவங்க கிட்ட கேட்கலாமா? டெஃபினெட்லி. யா, வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். யா, மகளோட தலைப்பொங்கல், மகளோட கல்யாணம் அப்படின்றதே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். அப்படியே வந்து தலைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான தருணம். காரணம் வந்து ஒரு வீட்டில் 2-3 குழந்தைகள் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் எக்ஸைட்மெண்ட். இது வந்து ஒன்று கண்ணை எங்களுக்கு த ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டக்குன்னு அந்த ஒரு அருமையான ஒரு மேரேஜ் ஒன்று நடந்து தலைப்பொங்கல் வருது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில். we are so lucky to have இந்த மாதிரி அற்புதமான ஒரு மகளும் அந்த மாதிரி இப்படி ஒரு அருமையான மருமகனும் கிடைச்சது எங்களுக்கு கடவுளுக்கு நன்றி. யா சார், மருமகன்றதை விட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு சார். ஆமாம், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, இது மாதிரி ஒரு அழகான ஒரு இது மாமனார் மருமகனோட பாண்ட்லாம் பார்க்குறது இட்ஸ் வெரி ரேராக இருக்குது சார். அவர் தான் ஃப்ரெண்டாக நான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறார் சார். ஆனால் நீங்கள் அவரை ஒரு மகனாக பார்க்குறீங்க அப்படின்றது அவர் பேசும்போது தெரிஞ்சது. ஏன்னா தன்னோட மகளை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரிஷியஸாக பார்த்தீங்களோ அதே ஒரு அன்பை வந்து அங்கே கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ அழகான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு சார். அதான் மருமகன் என்ன மருமகன்னா இன்னொரு மகன் தானே. மருமகன் இன்னொரு மகன், அதான் அர்த்தம். அது யூஸ்வலாக வந்து பொண்ணுனா அப்பா செல்லம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஸோ இவங்க ரொம்ப அப்பா செல்லமா இல்லை அம்மா செல்லமா? அப்பா செல்லம். அதில் என்ன மேம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்? ஏன்னா அப்பா செல்லம்னா ஓவர் அந்த ஒரு பொசசிவ் இருக்கும்ல சம்டைம்ஸ். வந்து என்ன சும்மா அப்பா அப்படி ஏதாவது சண்டை போடுவீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய செல்லம் தான். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஓகே, யாராவது ஒருத்தர் செல்லம் கொடுத்தா ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்ற அந்த ஒரு இதில். கரெக்ட். என்ன மேம் வாழுத்தனம் பண்ணுவாங்க மேம்? வாழுத்தனமே கிடையாது. ஓகே, ரொம்ப சமத்து பிள்ளையா? வெரி ஸ்வீட். சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. வாழுத்தனமே கிடையாது. எதுலேயுமே அடம் பிடிக்க மாட்டேன். ஓகே, என்னதான் வந்து அப்பா செல்லமாக இருந்தாலும் அம்மா பொண்ணுக்குள்ளே இருக்க அந்த ஒரு
சொல்லாத ஒரு அன்பு இருக்கும்ல, அந்த ஒரு பாண்ட் அழகாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் மகளை வந்து யோசிக்கும் போது வர டக்குன்னு அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? I'm blessed to have her as my daughter. ஓ, ஸோ ஸ்வீட். ஓகே. This is my life. She's my life. So I'm blessed to have her. ஓகே, சொல்லும் போதே அந்த ஒரு எமோஷன் தெரியுது மேம். சார், மகளோட கல்யாணத்தில் எல்லாமே அருமையாக இப்படி பண்ணணும்ப்பா ஒரு கல்யாணத்தை, இப்படி கொண்டாடணும்ப்பா அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை வந்து அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் நான் சொல்லலை சார். அந்த பாசம், அந்த அன்பு, எல்லாரையும் போய் நம்ம வீடு நம்ம பொண்ணு கல்யாணம் அப்படின்னு அந்த பரபரப்போடு இருப்போம்ல சார். அப்படி இருக்கிற மொமெண்ட்லாம் எப்படி இருந்து சார்? ஒரு அப்பாவா எல்லாத்தையும் தூக்கி ப்ரொடியூசர், நான் சினிமாவில் இவ்வளோ பெரிய அதெல்லாம் இல்லாமல் ஒரு அப்பாவா ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, அது என்ன மாதிரி இருந்தது சார்? இல்லை, உண்மையாகவே அந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களையும் அன்புக்குரியவர்களை மட்டும்தான் கூப்பிடணுன்றதில் தெளிவாக இருந்தேன். நான் வளைச்சி போயெல்லாம் சும்மாலாம் கூப்பிடல. நான் யாரை கூப்பிட்டாலும் அவங்க கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சவங்க அல்லது என்னை பிடிச்சவங்க அந்த மாதிரி தான் வந்து நான் இன்வைட் பண்ணேன் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி தஞ்சாவூரில் கல்யாணம் நடந்தது. பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணோடனே சவுண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு, என்ன பாப்பா கல்யாணமான்னு கேட்டார். என்ன அப்படி சொல்கிறீங்க? நம்ம வேறு என்ன முக்கியமான விஷயம் கொண்டு இருக்க முடியும் அப்படின்னாரு. மாற சார் டேட்டில் தஞ்சாவூரில் கல்யாணம், ஓகே விளக்கமாக போடுறேன், என்னோடய ஹோட்டல் போட்டுருங்க, நான் வந்துடுவேன் அப்படின்ட்டார். நீங்கள் வாங்கன்னு கூட நான் சொல்ல, நான் வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி அந்த மாதிரி நட்பை தான் நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். அது மாதிரி சரத்குமார்ட்டையும் ராதிகாட்டையும் அவங்க அழைக்கும் போது அவங்க அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் அவசியம் கல்யாணம் இல்லாட்டி ரிசப்ஷனுக்கு வரணும். ஏன்னா கல்யாணம் இல்லாட்டி ரிசப்ஷன் நான் கல்யாணத்துக்கு தான் வருவோம், நான் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்தாங்க. எல்லாமே தஞ்சாவூருக்கு வந்து அந்த ஊரில் இவங்க என்னுடைய சம்பந்தி வீட்டுக்கு அவங்களுக்கு பெரிய கௌரவமாக எல்லாம் நடத்தி கொடுத்தாங்க. வேறு எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் வந்தாங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மேரேஜ் ரொம்ப அழகாக பண்ணோம். தஞ்சாவூரில் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சென்னையிலையும் எனக்கு மனசுக்கு பிடிச்சவர்கள், என்னை பிடிச்சவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு நான் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ணல, வந்தவங்களாம் சேர்த்து பிரம்மாண்டமாக்கிட்டாங்க. அதுதான் சார் சொன்னேன், அந்த பிரம்மாண்டம்ன்றது அதில் தெரியல. அந்த வந்தவங்களை அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்க, நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம எப்படி கூப்பிட்டு வரவேற்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது அப்படின்னு. சிறப்பாக நடந்தது. யா சார், அதை தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த பிரம்மாண்டம்ன்றது அதில் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்றது. அதே மாதிரி வந்து நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்து தான் வளர்த்திருக்கோம். அவளுக்கு எல்லா வித ஃப்ரீடம் கொடுத்தா நான் அந்த ஃப்ரீடத்தை ஒரு நாளும் மிஸ்யூஸ் பண்ணதில்லை, ஒரு அடம் பிடிச்சதில்லை, தகராறு பண்ணதில்லை. ஒரு ரொம்ப சமத்து பொண்ணாக தான் எங்களுக்கு இருந்திருக்கா. அதே மாதிரி இந்த கல்யாண ப்ரப்போஸ் கூட இந்த மாதிரி வந்து ஸோ சந்தீப் என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணார், நான் அப்பா அம்மாவை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டேன். எத்தனை பேருக்கு உனக்கு பிடிச்சா போதும்மா, எங்களுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்ல விஷயம் நன்றின்னு கேட்டு சொன்னேன். டக்குன்னு அவங்க ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சுட்டு ஓகேன்னு சொன்னோம். மறுநாள் எங்களுடைய சம்மதத்தோடு அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அதில் கூட வந்து அந்த 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 ஒரு அழகை அந்த டிசிப்ளின் அவள் மெயின்டைன் பண்ணா. அது வந்து அவ்வளோ அதை பற்றி கல்யாணம் பண்ணி மடியில் அது மாதிரி ஸோ ஸ்வீட் சைல்டு. அதே மாதிரி பையனும் ரொம்ப எத்திக்ஸ் உள்ள ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு கிடச்சிருக்கு. இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஸோ மச். நான் இப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னா என்னை விட நல்லா பார்த்துக்குவோம் போல் இருக்குன்னு இப்போவே நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அவங்க லவ் ஸ்டோரி இருக்கட்டும், மேம்க்கு வந்து நீங்கள் ஒரு அந்த அன்பு, அந்த பாசம், அது என்ன மாதிரி சார்? இது எங்கள் மேரேஜ் வந்து 35 இயர்ஸ் ஆச்சுமா இப்போ நடந்து. 30 இயர்ஸ் முன்னாடியே வந்து எங்களுக்கு 2 ரிலேட்டிவ்ஸ் தான், ஆனால் கூட வந்து இவங்க மாதிரியே தான் ப்ரப்போஸ் பண்ணி பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு நான் கல்யாணம் பண்ணது தான் எங்கள் கல்யாணம் கூட. அப்புறம் 2 வீட்லேயும் போய் பேசினா எல்லோரும் ஓகேன்ட்டாங்க. அப்புறம் 2 வழக்கம் போலவே இந்த மாதிரியே எங்கள் 2 வீட்டு சம்மதத்தோடு நாங்கள் ஒரு மாதம் லவ் பண்ணி டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த ஸ்டோரியை வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கீங்களா சார்? சரி, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவளுக்கு எங்களுடைய லைஃப் ஸ்டைல் தெரியுது இல்லையா, நாங்கள் எப்படி வளர்த்தோம், நாங்கள் எப்படி இருந்திருக்கோம்னு தெரியுது இல்லையா. ஸோ அவளுக்கு ஒரு விஷயம் வரும்போது இந்த அப்பா அம்மாட்ட போய் சொல்லணும். நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொன்னேன், அவள் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாங்கன்றது வந்து அவளுக்கு தெரியும் இல்லை. ஸோ நாமளும் அதை சொல்லணும், போய் இதை மறைச்சி செய்யக்கூடாதுன்றேன்னா அவளுக்கு வந்திருக்கு இல்லையா. அதுக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறோம். கண்டிப்பாக சார். பெரியவங்க பெற்றவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிள்ளைங்க வளரும். நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை நோக்கி தான் வளரும். இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, எனக்கு என்னோடய பொங்கல்லே சிறந்த பொங்கல் 91 சின்ன மாப்பிள்ளை ரிலீஸ் பண்ணி அந்த வெற்றியோடு கொண்டாடின பொங்கல் ரொம்ப சிறப்பான பொங்கல். அதுக்கப்புறம் நான் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுற பொங்கல்னால் இந்த பொங்கல் என்னுடைய மருமகனோட மகளோட.
யா சார் ரொம்ப அழகான அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா க்யூட்டான அந்த ஒரு அது குடும்பம் பார்க்கும்போது இப்படி தான்டா இருக்கணும். அந்த அன்பு பாசம் என்னதான் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் ஒன்று சேர்ந்துட்டோன்னா பாசம் தாங்க குடும்பம் தாங்க அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கீங்க. ஸோ இந்த அழகான குடும்பம் எப்போவுமே அழகாக இன்னும் வளர்ந்துக்கிட்டே வந்து அந்த அன்பும் பாசமும் பெருகிக்கிட்டே இருக்கணும். இந்த பொங்கலில் குமுதம் சார்பாக வந்து எங்களோட விஷயம் சொல்லிக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய டீமுக்கும் குமுதம் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.